எல்லோருக்கும் வணக்கம். மலர் அம்மா சமையல் சேனல் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான மசால் வடை தான் செய்ய போகிறோம். என்ன திடீர்னு வடை செய்கிறாங்களாம்மா அப்படின்னு நினச்சிங்களா? எங்கள் வீட்டுக்கார் வந்து நேற்று வந்து பிரசாதமாக வந்து நான் அவல் வடை செஞ்சுருந்தேன். அவர் வந்து அவல் வடை சாப்பிட மாட்டார். எனக்கு இன்றைக்கி வந்து தக்காளி சாதத்துக்கு கொஞ்சம் அவல் வடை கடலைப்பருப்பு வடை செஞ்சு கொடு, ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நான் பிரியா கல்யாணம் ஆனதுலேருந்து மாப்பிள்ளை வரும்போதெல்லாம் உளுந்து வடை மட்டும் தான் செய்வேன். நான் கடலைப்பருப்பு வடை அவ்வளோ செய்கிறதே இல்லை. அதனால் இன்றைக்கி வந்து எனக்கு கடலைப்பருப்பு வடை செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னார். சரி, நம்ம அதை வீடியோவை எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பு வச்சு மசால் வடை செய்ய போகிறோம். ஒரு சூப்பரான வடை தான். இங்கே பாருங்கள், பருப்பு வந்து நான் ஒரு 3 மணி நேரம் முன்னாடி வந்து ஊற வச்சுட்டு நல்லா ஊறிடுச்சு. நான் வந்து இந்த டம்ளரில் வந்து இது ஆழாக்குது. இந்த ஆழாக்கில் வந்து ஒரு ஆழா கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். இது 1/4 கிலோ. இது இந்த ஆழாக்கு வந்து 250 கிராம் கடலைப்பருப்பு. ஒரு 3 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த வடைக்கு வந்து ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நம்ம பூண்டு சோம்பு எல்லாமே போடுவோம் மசால் வடைக்கு. இதில் வந்து லவங்கமும் பட்டையும் சேர்த்துக்க போகிறேன். பூண்டு தோலோடு சேர்த்துக்க போகிறேன். இதை அரைச்சி நம்ம வந்து வடையில் சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். 2 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம், புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம். நம்ம தோட்டத்தில் வந்த முளைக்கீரையும் சிறுகீரையும் கொஞ்சம் இருந்தது, அந்த கீரையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டை லவங்கம் மிக்ஸியில் போட்டு தூள் பண்ணிக்கலாம். இந்த புல்லட் மிக்ஸில் வந்து 2 மிளகு போட்டால் கூட தூள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாங்க. இப்போ இதில் வந்து இந்த 2 லவங்கமும் இந்த ஒரு துண்டு பட்டையும் தூள் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் அரைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க எப்படி நைஸாக. எல்லாம் சொல்கிறத வச்சு தான் அது நம்ம செக் பண்ணிக்கலாம்ல. அரைக்கலன்னா எனக்கு திருப்பி கொடுத்துறியாமா? அரையுதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்லையே. பவுடரெல்லாம் நல்லா அரையுதுமா. இந்த சட்னி துவையல் அரைக்கிறது தான் தண்ணி ஊற்றி அரைக்கணும். நல்லா அரையுது. இல்லைன்னா பரவாயில்லையே. சூப்பர். எங்க கேட்டுங்க. 2 இதான் ஃபஸ்ட் டைம் நான் அரைக்கிறதுடா. இதுக்கு முன்னே வந்து நான் அரைச்சதே இல்லை. காமிச்சாங்க ஒரு மிளகுனால அரைக்கிறது. இது இப்போ இந்த பூண்டை வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம். இது எப்படி அரைச்சு? தோலோடு அரைச்சிக்கலாம். பூண்டெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிடலாம். அரைஞ்சிச்சு. இந்த அளவுக்கு அரைஞ்சா அவ்வளோதான். அப்படி தான் இருக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இந்த பூண்டோட வாசனை வந்து இந்த வடையில் வந்து வரணும். பேஸ்ட்டு மாதிரி அரைக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி அரைச்சிக்கணும். பரவாயில்லம்மா. நானும் உரலை வாங்கி கொடுறேன். உரல இல்லைன்னா இதெல்லாம் சூப்பராக பண்ணலாம். இது தெரியுமா? எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. சோம்பு, இஞ்சி, பச்சை மிளகா எல்லாமே போட்டு உரலில் போட்டு. ஆமாம், அங்கேயே போயிட்டு ஆட்டி எல்லாம் ரெடி பண்ணி நீட்டாக அங்கேயே ஒரு சின்னதாக ஒரு மண் அடுப்பு வச்சு இது நின்று எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருங்கள். உக்காந்துங்கன்னா அங்கேயே ஆட்டி அப்படியே பக்கத்துலேயே வடை செஞ்சு சூடாக சாப்பிட்டு வர்றது எப்படி இருக்குது. ஏன் இப்போ அடுப்புனா நம்மனா வெளிவாக வருது. இப்போல்லாம் மண் அடுப்பு, உள்ளவே அடுப்பு எரியும். இப்போ வேறு யூடியூப்பில் வேறு போட்டுனுக்கிறாங்க பாரு. கரண்ட்டே என்னது சிலிண்டரே செலவு இல்லாமல் 1 சிலிண்டர் ஆகுது, 4 சிலிண்டர் ஆகுது. இது வேறு என்னென்னோ சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரியெல்லாம் வாங்கி வச்சு இரும்பில் வச்சு ஒரு 2 கட்டம் இருந்தால் போதும் அப்படின்னு அதெல்லாம் வந்து வெளியே வச்சு சமைக்கலாம். அந்த மாதிரி அதே நம்ம அவங்களுக்காக கொஞ்சம் வாங்கி பயன்படுத்திக்கலாம்ல. இந்த புல்லட் மிக்ஸில் வந்து சமைக்க முடியாது. ஏன்னா நமக்கு சொந்த வீடு இல்லை. சொந்த வீடு இருந்தால் நம்ம விருப்பப்படி செய்யலாம். வாடகை வீட்டிலலாம் வந்து நம்ம செய்ய முடியாது. வடைக்கு வந்து இந்த மிக்ஸி எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே எனக்கு தெரிஞ்சு நம்ம 4 பேர் இருக்கும்போது கூட நான் 1/4 கிலோ தான் நான் 1/4 கிலோ தான் போடுவேன். இவ்வளோ தான் போடுவேன் நான். இதுவே நமக்கு வந்து மீதி ஆகிடும். சும்மா நாமெல்லாம் அதிகமாக எப்போ சாப்பிடுவோம்? ஒரு சின்னதாக இருந்தால் ஒரு 2-3 வடை சாப்பிடுவோம் சூடாக இருந்தால், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த மிக்ஸி கப்பு வந்து போயிடுச்சா நம்மளது. இது புதுசாக வாங்கணும். இது என்ன பண்ணுதுன்னா ரொம்ப மக்கர் பண்ணுது. டைட்டாக இல்லை, சும்மா ஒரு சுற்று தான். அதுக்கப்புறம் பண்ண முடியல. இந்த மூடி போட்டாலும் காட்டுறது டைட் ஆகிடுது. வேறு மூடி வாங்கிருக்கோம் பாருங்க. சும்மா அப்படி ஒரு சுற்றினோடனே நைஸ் ஆகிடுச்சு. மூடி தான் ரொம்ப டைட். இது ஒரு வாட்டி இந்த பருப்பு மேலே இருக்கிறதெல்லாம் அப்படி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு சுற்றினா போதும். கொஞ்சம் பருப்போடு இருந்தால் தான் அந்த மசால் வடைலாம் பருப்பு வடைலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இவ்வளோதான். 1 நிமிஷம் கூட ஆச்சா? 1-2 பருப்பு முழுசாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி கெட்டியாகவும் வருது பாரு. ரொம்ப ஈஸி இதெல்லாம். எனக்கெல்லாம் இந்த
கடைங்களெல்லாம் வந்து கடை போண்டாலும் சொன்னால் திட்டுவீங்களேன்னு தெரியாது. கடையிலலாம் எனக்கு இந்த வடை போண்டாலாம் வாங்கி சாப்பிட்ணுன்னா பிடிக்கவே பிடிக்காது. கேட்டாங்கன்னா இந்த மாதிரி டக்குன்னு சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ளே நான் போண்டா வடை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லிக்கிறேன். மைதா மாவு போண்டா தான் எனக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். டக்குன்னு செஞ்சு கொடுத்துருவேன் ஒரு 10 நிமிஷத்தில். பாருங்கள், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொரப்பாக வந்து கெட்டியாக மாவு அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சிட்டோம். இது மாவு வந்து எல்லா வெங்காயம் எல்லாம் போட்டு கலக்கிறதுக்குள்ளே நம்ம எண்ணெய் வந்து ஒரு பக்கம் வந்து காய வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து கடாயில் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம். நான் இந்த 1/4 கிலோ பருப்புக்கு கரெக்டாக தான் பூண்டு பட்டை லவங்கம் எடுத்துருக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, கீரை, இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். குழந்தைங்களாம் கீரைலாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, முருங்கைக்கீரை, எந்த கீரை வேணால் சேர்த்துக்கலாம். நீங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா? இந்த மாதிரி வடையில் செஞ்சு கொடுக்கும்போது, சூடாக கொடுக்கும்போது சூப்பராக ஸ்கூல்லேருந்து வந்தோடனே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க குழந்தைங்க. நீங்கள் வேறு ஏதாவது பிஸ்கெட் அது இது கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூல்லேருந்து வரும்போது நம்ம ரெடியாக செஞ்சு கொடுத்தோன்னா அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு ஏதோ சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும், சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி கீரைலாம் சேர்த்து கொடுங்க, ரொம்ப நல்லது. நான் வந்து பழைய வீட்டில் முருங்கை மரம் இருந்ததுங்களா, அடிக்கடிக்கு முருங்கைக்கீரை போட்டு தான் நிறைய போண்டா செய்வேன், வடை செய்வேன். அப்புறம் ஆரிய மாவு ரொட்டியில் வந்து முருங்கைக்கீரை போட்டு செய்வேன். அதெல்லாம் சும்மா செஞ்சு சாப்பிடுவேன். ஆனால் வீடியோக்கெல்லாம் எடுத்ததில்லை. இனிமேல் தான் எல்லாம் செய்யணும் ஒன்று ஒன்றா. நல்லா பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் வந்து வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி எல்லாம் சேர்த்து கரெக்டாக சரியாக இருக்கும். அரைக்கும் போது நம்ம கடலைப்பருப்பு வந்து தண்ணியே சேர்க்காமல் வடிகட்டி சேர்த்துட்டுங்கன்னா கரெக்டான பக்குவம் வந்து பாருங்கள். இந்த மாதிரி உருட்டும் போது இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சோடனே வடை தட்டி போட்டுக்கலாம். நான் வந்து எப்போவுமே இந்த கடலைப்பருப்பு வடை, பட்டாணி பருப்பு வடை இந்த மாதிரிலாம் செய்யும் போது உருண்டை பண்ணி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் வந்து மாவில் நம்ம போட்டு கையில் பிசைஞ்சு தட்டி போடும் போது கையெல்லாம் மாவு ஆகிட்டு எண்ணெயிலலாம் விழுன்றதுனால நான் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம எந்த அளவுக்கு வடைக்கு வடை தேவையோ சைஸு அந்த மாதிரி உருண்டை பண்ணி தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தட்டி போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் மாவு எடுத்து உருண்டை பண்ணி போகிறதுக்குள்ள ஒரு வடை ரொம்ப வெந்து போயிடும், இன்னொரு வடை வேகாது. அதனால் இந்த மாதிரி வந்து உருண்டை பண்ணி வச்சிங்க, ரொம்ப ஈஸி. நிறைய பேர் வந்து சமையல் செய்கிறதுக்கு ஐயோ கஷ்டமாகுது, 4 மணி நேரம் ஆகுது, 5 மணி நேரம் ஆகுதுன்னா, நான் வந்து என்ன பண்ணுவேன், எப்போவுமே வந்து எல்லாம் எடுத்து வச்சுக்குவேன். ரெடியாக எடுத்து வச்சுட்டு தான் சமைக்க ஆரம்பிப்பேன். அப்போ தான் எனக்கு வந்து டக்குன்னு வேலை ஆகிடும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வடை தட்டி போட்டுக்கலாம். தண்ணியில் வந்து லேசாக கையை நினச்சி, தண்ணி வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, இப்படி தடவிட்டு நம்ம வடையை வந்து தட்டிக்கலாம். உருட்டும் போது நம்ம வடை தட்டும் போது ஒரு வாட்டி அப்படி உருட்டிட்டு பாருங்கள், இந்த உள்ளங்கை எடுத்து ஒரே அழுத்து, அவ்வளோதான், சூப்பராக வந்துடும். தெரியாதவங்க கூட செஞ்சுக்கலாம் வடை இந்த மாதிரி. ஒவ்வொரு முறையும் லேசாக நம்ம தண்ணியில் வந்து கையை அப்படி லேசாக நினச்சி தொடச்சிட்டா மாவும் ஒட்டாது, இந்த இடத்துல கையும் நீட்டாக இருக்கும், வடையும் வந்து அழகாக ஒரு ஷேப்பாக. பாருங்கள், இதே மாதிரி எல்லா வடையும் தட்டி போட்டுக்கலாம். பாருங்கள், வடை வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கடைங்களெல்லாம் நம்மள மாதிரி 4 நாளாடா போட்டு செய்கிறாங்க, தட்டி போட்டுனே இருக்கிறாங்க. போட்டு இப்படி போட்டு கலக்கி ஒரே கலராக வருது பாரு அவங்க செய்கிறதெல்லாம். இந்த மாதிரி கேப்பே இருக்காது, கலந்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சால் எப்போ வந்து வடை செஞ்சு அவங்க விற்க முடியும்? அழகாக இருக்கு பாருமா ரவுண்டு. ஆமாம்ல, என்ன இது சங்கு சக்கரை மாதிரி போட்டு விட்டு சென்டரில் ஒன்றே ஒன்று இருக்குது, இன்னும் போட்டு இருந்தால் எல்லாமே போட்டுக்கலாம் மாதிரி. சூப்பராக இருக்குமா? அது ஃபுல்லாக எண்ணெயே தெரியாத அளவுக்கு போட்டுருவாங்க. போட்டு இப்படி கலந்துக்கிட்டே இருப்பாங்க ஃபுல்லாக தீய வச்சுட்டு. அது நல்லா ஸ்பீடாக எரியும். ஒருத்தர் பெங்களூரில் நான் சின்ன பொண்ணாக இருக்கும் போதுலேருந்து போகிறேன். அவங்க வடை போண்டா செஞ்சு எங்காவது ஒரு 10 வீடு வாங்கியிருப்பாங்களாம். 4 அடுக்கு 5 அடுக்கு அந்த மாதிரி வெறும் வடை போண்டா செஞ்சு 10 வீடு வாங்கியிருப்பாங்களாம். நான் சின்னதாக, அதாவது நான் 20-25 வருஷமாக பார்க்குறேன். இன்னும் அதே இடத்துல தான் அவங்க வந்து வடை போண்டா செய்கிறாங்க. குட்டியாக இருக்கும். அப்போ வந்து 25 பைசா, அப்புறம் 50 பைசா, அப்புறம் ₹1 வந்தது. இப்போ வந்து 4 10 ரூபா, 3 10 ரூபா அப்படி விற்கிறாங்க. இப்போவும் செய்கிறாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ சொத்து சம்பாதிச்சுக்கிறாங்க தெரியுங்களா இந்த வடை போண்டாவில். நாம் தான் இதெல்லாம் செஞ்சு பண்ணணும்னா, வடை போண்டா கடையா, இட்லி கடை விற்பேன் அப்படின்றாங்க. நான் இட்லி கடை வைக்கிறேன்டா, வடை போண்டா செய்கிறேன்னா எங்கள் வீட்டில்
வடை போண்டா இட்லி கடைலாம் வச்சு நீ பண்ணிடுவியா? இப்போ இருக்கிற காலத்தெல்லாம் அது பிஸ்னஸ் ஆகாது. ஏன்னா அவங்க அந்த காலங்காலமாக செய்கிறதுனால டேஸ்ட்டாக கொடுக்குறாங்க. நியாயமான விலையாக விற்கிறதுனால அந்த ஏரியா ஜனங்க எல்லாமே அவங்கக்கிட்ட வாங்கி சாப்பிட்டா அந்த அளவுக்கு. நிரந்தரமாக செய்யணும். ஆமாம். ஆனால் மசால் வடை வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். நீ ஹோட்டல் கடையில் பார்க்குறல்ல, சின்ன சின்ன கடைங்கள்லாம் மொறு மொறு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாரு, நல்லா வந்துட்டு. பட்டாணி பருப்பு சேர்ப்பாங்களோ ஒரு வேலையாமா? நீ கூட செய்வ? இல்லை, பட்டாணி பருப்பு வடை இன்னும் அது வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நல்லாயிருக்கும். அன்னைக்கு நம்ம ஊட்டிக்கு போனப்போ எடுத்துகிட்டு வந்தேன், நல்லா இருந்தது பாரு நைட்டு வரைக்கும். அதுதான் பட்டாணி பருப்பு. கடலப்பருப்புலாம் வந்து அந்த நேரத்துக்கு மட்டும் தான் சூடாக நல்லாயிருக்கும், அப்புறமா கொஞ்சம் இதுவாகிடும். வடை வந்து நல்லா வெந்துடுச்சு, இப்போ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஓட்டை இருக்கிற தட்டில் போட்டால் எண்ணெய்லாம் கீழே வடிஞ்சிடும் தட்டில். இது வந்து காய் வடிகட்டுறது, கீரை வடிகட்டுறது, போண்டா வடை கூட போட்டுக்கலாம். இப்போ மீதி இருக்கிற மாவு எல்லாமே வந்து நம்ம வடை சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான கடலைப்பருப்பு மசால் வடை செஞ்சுட்டோம். ரொம்ப நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு இருக்கும். பாருங்கள், மேலே வந்து எந்த அளவுக்கு மொறுமொறு, நம்ம உடைக்கும் போதே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ளே பாருங்கள், நல்லா டேஸ்டான நல்லா சூப்பரான ஒரு கடலைப்பருப்பு மசால் வடை வந்து செஞ்சுட்டோம். இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கீரைலாம் போட்டதெல்லாம் நல்லாவே தான் இருக்கும். சவுண்டு கேட்குதுங்களா? மேலே அவ்வளோ மொறுமொறுன்னு. ஆனால் கடலைப்பருப்பு வடை வந்து சாப்பிடும் போது மட்டும் தான் மொறுமொறுன்னு இருக்குது. கொஞ்சம் ஆறி போச்சுன்னா கொஞ்சம் நமுத்து போன மாதிரி இருக்கும். அதனால் சூடாக அந்த மாதிரி கீரையோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி மசாலா வடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.